அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல்லேண்ட் எபிசோட் 61 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு இப்போ தான் அவங்க அப்பாவை பற்றின இன்ஃபர்மேஷனே தெரிஞ்சிருக்கும். எல்லா உண்மையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ மாஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் கடைசியாக மாஸ்டர் கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்காக என்னுடைய செகண்ட் மார்ஷல் சோலை யூஸ் பண்ண விட மாட்டீங்க? அதான் அவன் கேட்ட கேள்வி. இப்போ மாஸ்டர் வந்து அதுக்கான பதில் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாஸ்டரும் சரி இல்லைனா அவங்க அப்பாவும் சரி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காரணத்துக்காக தான் அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ட்வின் மார்ஷல் சோலோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2த்தையுமே தனித்தனியாக ட்ரைனிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஸோ முதல்ல இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத ட்ரெயின் பண்ணிட்டு அது வந்து கிராண்ட் சோல் மாஸ்டர் லெவலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு ஹேமருக்கு நம்ம சோல்ரிங் அப்படிங்கிறத ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ மாஸ்டருக்கு ஒரே ஒரு கவலை தான். இவன் வந்து அந்த ஹேமர் அப்படிங்கிறத ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதோடைய பவர் வந்து கிளாஷ் ஆகக்கூடாது. அதுதான் வந்து மாஸ்டருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை. அவர் என்ன சொல்றாரு, இந்த ஹிஸ்ட்ரியிலேயே இது வரைக்கும் 3 பேருக்கு தான் ட்வின் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது சோல்ரிங் அப்படிங்கிறத ஆட் பண்ணும்போது 2 பவருமே கிளாஷ் ஆகி அவன் செத்தே போயிட்டான். இப்போ 2வது பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்காங்க. அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ 3வது ஆள் யார் அப்படின்னா நம்மளுடைய தங்சான் தான். ஸோ இவர் என்ன சொல்றாரு, இது வரைக்கும் ஒர்க்கான மெத்தட்ஸ் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம வந்து புது மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு சோல் ரிங்கா இவன் உடம்புல ஆட் ஆக என்ன ஆகும், அந்த சக்தியுமே உடம்புல சேருமா? இப்போ அதை தாங்குற அளவுக்கு உடம்புக்கு சக்தி வேணும் இல்லையா? அதனால தான் சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு வந்து உடம்பை எப்படி ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் மாஸ்டர் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு சோல் போன் இருக்கு இல்லையா, ஃபியூச்சரில் சப்போஸ் இவன் உடம்பால் அந்த பவரை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே சோல் போனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சோல் போன் அப்படிங்கிறது கிடைக்குதோ அதை கலெக்ட் பண்ணி இவன் வந்து உடம்புல அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை சீக்கிரட்டாக வச்சுக்கணும். ஏன்னா வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சோல் போனுக்காக இவனை ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சோல் போன் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு ப்ரெஷியஸான ஒரு ஐட்டம். ஸோ இப்போ தங்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் யார், இவனோட அப்பா யார் எல்லாமே தெரிஞ்சிச்சு இல்லையா. இப்போ மாஸ்டர் என்ன கேட்குறாருன்னா, இவனோட ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதில் சேஞ்ச் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தங்சான் என்ன சொல்கிறான், மாஸ்டர் உங்களுக்கு என்ன பற்றி நல்லாவே தெரியும். எனக்கு வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வந்து பிளாக் ஸ்மித்தாக இருந்தார் இல்லையா, அதுவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது தான். ஸோ எனக்குள்ளே வந்து எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது அப்படிங்கிறான். இப்போ மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி டோர்னமெண்ட் வருது இல்லையா, அந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாமே வந்து கிராஜுவேட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இவன் கேட்குறான், என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, அதுக்குள்ளே கிராஜுவேஷனா அப்படிங்கிறான். அதான் அவர் சொல்கிறாரு, அப்பா மற்ற ஸ்கூல்லலாம் லெவல் 30 வந்தாலே கிராஜுவேட் ஆகிடலாம். ஆனால் நம்ம ஸ்கூலில் லெவல் 40 அப்படிங்கிறது வரணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலில் என்ன கற்றுக்குறீங்களோ அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் வெளியில் போய் உண்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அங்கே தான் உங்களுக்கு உண்மையான டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குன்னு மாஸ்டர் சொல்கிறாரு. இப்போ தங்சானுக்கு இருக்கக்கூடிய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாவு வந்து அந்த ஹர்ப் சாப்பிடல இல்லையா, அதனால மற்ற டீம் மெம்பர்ஸை விட இவ வந்து பவர் லெவலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கா. அது இவனுக்கு ஒரு கவலையாக இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து ஷாவு கேட்டு தான் இருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 months அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 40 அப்படிங்கிறத ரீச் ஆகிட்டான். தங்சான் மட்டுமே இல்லை, மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே லெவல் 40 அப்படிங்கிறத ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் இவங்க வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு ஹண்ட் பண்ண போகிறாங்க. அதான் ஷாவு கேட்குறா, உனக்கு என்ன பீஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதான் அவன் சொல்கிறான், அதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்மளோட லக்குக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஷாவுக்கு என்னன்னா, இந்த டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவ தான் வந்து லெவல் 40க்கு கீழே இருக்கா. மற்றவங்க எல்லாமே லெவல் 40க்கு மேலே போயிட்டாங்க. ஸோ உனக்கு இதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனா சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டீம் இப்போ வந்து பார்த்தோன்னா முன்னே இருந்ததை விட ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால் நீ அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஷாவு என்ன கேட்குறான்னா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதாவது என் ஸ்ட்ரென்த் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவன் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சப்போஸ் இவன் மட்டும் அந்த ஹர்பை சாப்பிட்டு இருந்தா அப்படின்னா இப்போ இருக்கிறதுல இவ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் சோல் பவரோடு இருந்திருப்பா. ஆனால் அவள் வந்து சாப்பிடல. ஸோ என்ன சொல்கிறா, நம்ம சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அவனும் பார்க்குறான், ஓகே சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். சின்ன வயசில் பயபில் ஃபஸ்ட்டு சண்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதே ஃபீலிங் தான் இருக்குது அவனுக்கு. ஆனால் அப்போ இருந்ததை விட இப்போ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நிறைய முறை அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு சில டெக்னிக்ஸை பயன்படுத்துகிறா. அது எல்லாமே யூஸ்வலாக சோல் பவர் அப்படிங்கிறத அதிகமாக கன்சியூம் பண்ணும். இருந்தாலுமே இவளால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சண்டை அப்படிங்கிறத போட முடியுது. ஸோ இப்படியே சண்டை அப்படிங்கிறத போட்டுட்ருக்காங்க. தங்சானுக்கு தெரியுது இவன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. இந்த ஒரு சண்டையில் என்ன ஆகுதுன்னா, ஷாவோட முடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மொத்தமாக கலைஞ்சிடுது. ஸோ அவன் என்ன சொல்கிறா, எனக்கு வந்து தலைவாரி விடு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நார்மலாக ஒருத்தருக்கு வந்து தலைவாரி விடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தான். ஆனால் ஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப பெரிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ஒரு சீப்பு கொடுத்துருப்பாங்க. அது வந்து உட்டன் சீப்பு, ரோஸ் உட்டால் செஞ்சது. அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசுக்கு பிடிச்சவன் உனக்கு கிடைச்சான் அப்படின்னா அவன் கிட்ட மட்டுமே இதை கொடுத்து உனக்கு தலைவாரி விட சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உன்னை யார் கட்டிக்க போகிறானோ அவனுக்கு மட்டும்தான் தலைவாரக்கூடிய அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சீப்பை கொடுத்து தலைவார சொல்கிறாப்பா. இவனுமே வந்து வாரி விடுறான்.
ஸோ நைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படியே கழிஞ்சு போகுது. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே அசம்பிள் ஆயிருக்காங்க. சோல் பீஸ்ட் ஹண்ட் பண்ணுறதுக்காக இவங்க ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாங்க. தங்சான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லா எக்யூப்மெண்ட்டும் செக் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ராங் இருக்கால, அவள் கேட்குறா ஷாவு கிட்ட, ஷாவு உன்னோட முடி வந்து கோணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஷாவு வந்து திரு முழிக்கிறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் பார்த்துட்டு ஆஹா நைட் என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான். அதான் தங்சான் சொல்கிறான், டேய் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுடா, என்னத்தரா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் ஃப்ராண்டர் சொல்கிறார், போதும் கிளம்பலாமா அப்படிங்கிறாரு. ஸோ ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாருன்னா, என்னதான் நாங்கள் உங்கள் கூட வந்தால் கூட நாங்கள் வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் தான் வந்து ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ போனவங்க ஒரு இடத்துல டென்ட் அடிக்கிறாங்கப்பா. ஸோ மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு பவர்ஃபுல் பீஸ்ட்டையும் பார்க்கல, ஆனால் நைட்டில் வந்து பீஸ்ட் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும், ஸோ ஜாக்கிரதையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ பாதுகாக்கிற வேலை கூட யாருதுன்னா நம்ம பசங்கள் தான். எல்லாருமே உள்ளுக்குள்ளே போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே உள்ளுக்குள்ளே நிறைய பெட் இருக்கும் இல்லையா, ஃபேட்டி வந்து பார்த்தீங்கன்னா போய் நடுவில் போய் பொத்துன்னு விழுந்துட்டான். ராங்க போய் ஒரு உதவனு விட்றா பாருங்க, தூரமாக போய் படுறா அப்படிங்கிறா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் வந்து பெட்டிங் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதாவது தங்சானும் ஷாவும் பக்கத்தில் படுக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. மூவாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெளியில் காவல் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தங்சான் வருவான் போல தெரியுது. ஆனால் மாஸ்டர் உள்ளுக்குள்ளே போகாமல் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு, திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஏன் உள்ளே போல அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த எபிசோடில் தெரியும். ஸோ இவன் போய் கேட்குறான், மாஸ்டர் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் வந்து இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை மாஸ்டர், நாளைக்கு நம்ம போய் ஹண்ட் பண்ணணும், ஸோ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். இப்போ உள்ளுக்குள்ளே தங்சான்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, தங்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தலைவாரி விட்டான்ல, அதே மாதிரி அந்த ஆக்ஷனே பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் வந்து அவனுமே தூங்க போயிடறான். இப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்குதுப்பா, யாருது, நம்ம மூவாய் தான் கத்துறான், எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு சோல் பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அட்டாக் பண்ணுது. அந்த டைமில் தங்சான் குடுக்குன்னு வெளியில் வந்து என்ன பண்ணுறான்னா மூவாயை அங்கேருந்து காப்பாற்றிடுறான்ப்பா. அந்த சோல் பீஸ்ட் வந்து ஒரு ஸ்கார்பியன் மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து ஃபயர் பவர் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே தான் வந்து இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.